மூலாதாரம் அதிகமாக சூடாச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆனஸ், நம்மளுடைய பீனிஸ், அதாவது இந்த யூரிட்டர் ட்ராக்கோட பாதை, இந்த பாதையெல்லாம் அதிகப்படியான வெப்பமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆனஸ் வழியாக நம்மளுடைய பெருங்குடலில் இருந்து வெளியேறக்கூடிய அந்த வெப்ப காற்று அது வழியாக வெளியேறும் பாருங்க, அப்படியே அங்கே ஆனஸ் சுருக்கமாயிரும். ஆனஸே வந்து பார்த்திங்கன்னா அங்கே கிராக் உழுக ஆரம்பிச்சிடும். ஆனஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன பருவ வர ஆரம்பிச்சிடும். இதற்கு காரணம் அந்த மூளைச்சூடு. உங்களுடைய யூரிட்டர் ட்ராக்ல வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டு யூரின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கட்டாயி போகிறது, போன மாதிரி திருப்தியே இல்லாமல் போகிறது, கடுத்துக்கிட்டு போகிறது, இப்படிலாம் உங்களுக்கு அங்கே வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குதா, சூட்டு சிறுநீர் மாதிரி வருதா, சுடுதா, அப்படியே நீங்கள் வந்து இதை கூல் பண்ணாலே போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை, இந்த மூளைச்சூடை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. மூளைச்சூட்டிற்காகவே அதை ஸ்பெஷலாக சொல்லியிருக்கிறாங்கன்னா பாருங்களேன், அப்படி ஒரு அற்புதமான மூலிகை. அப்படி என்னதாங்க அந்த மூலிகைன்னு கேட்குறீங்களா? ஹெல்த் கபி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, மூளைச்சூடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமாம், மூலாதாரம் அதிகமாக சூடாச்சுன்னா, ஓகேங்களா? அப்போ மூலாதாரம் அதிகமாக சூடாச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆனஸ், நம்மளுடைய பீனிஸ், அதாவது இந்த யூரிட்டர் ட்ராக்கோட பாதை, இந்த பாதையெல்லாம் அதிகப்படியான வெப்பமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல நவத்வாரங்கள்னு சொல்லி இருக்குதுங்க. இந்த நவத்வாரங்கள் வழியாக என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிஸ்டமும் இயங்கிக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்களா? அந்த இயங்கப்படும் பொழுது அதனுடைய கழிவுகள் இந்த நவத்வாரத்தின் வழியாக ஒவ்வொரு பாதை வழியாகவும் நமக்கு வெளியேறி கொண்டிருக்கிறது. நம்ம பாருங்க, மூக்கு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த காற்று வெப்பமாக வந்துச்சுன்னா மூக்கே ட்ரை ஆயிடுது. அந்த ஹோல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகி போயிடுது. நமக்கு காது பகுதி கூட அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே காந்தும், அப்படியே ஹீட்டாக வெப்பமாக வந்து வெளியேறும். நம்மளுடைய கண்ணு பகுதி வந்து பாருங்க, அந்த வெப்பத்தை வந்து வெளியேற்றப்படும் பொழுது கண்ணெல்லாம் அப்படியே பொங்குது, கண்ணு ரெட்டிஸ் ஆகுது, கண்ணு எரிச்சல் கொடுக்குது, காந்தல் கொடுக்குது. இப்படி நம்மளுடைய துவாரங்கள்ல எல்லாத்துலேயும் வெப்பமான காற்று வெளியேறிச்சுன்னா அப்போதான் நமக்கு ஃபீல் பண்ண முடியுது இங்கே ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நம்ம அந்த இடத்துல தான் பிரச்சனை நினச்சிக்கிறோம், அதாவது கண்ணில் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் அதனுடைய கழிவுகளை இதன் வழியாக வெளியேற்றுகிறது. அப்போ நம்மளுடைய ஆனஸ் வழியாக நம்மளுடைய பெருங்குடலில் இருந்து வெளியேறக்கூடிய அந்த வெப்ப காற்று அது வழியாக வெளியேறும் பாருங்க, அப்படியே அங்கே ஆனஸ் சுருக்கமாயிரும். ஆனஸே வந்து பார்த்திங்கன்னா அங்கே கிராக் உழுக ஆரம்பிச்சிடும். ஆனஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன பருவ வர ஆரம்பிச்சிடும். இதற்கு காரணம் அந்த மூளைச்சூடு, வெப்ப காற்று அதிகப்படியான வெப்பம் கலந்து கெட்ட வெப்ப காற்றாக நம்ம உடம்புக்குள்ளே தேங்கிருச்சுன்னா அது வெளியேறக்கூடிய பாதையை பயங்கரமாக டிஸ்டர்பன்ஸ் பண்ணுதுங்க. அது உங்களுடைய ஆனஸ் ட்ராக்கை கிராக் உழுக செஞ்சு பைல்ஸு, ஃபிஷர் அப்படின்லாம் நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிருது. அதே போல் நம்மளுடைய யூரிட்டர் ட்ராக்கை வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஸ்டர்பன்ஸ் செஞ்சு யூரின் வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்டாயி போகிறது, ரத்தத்தோட வந்து யூரின் போகிறது, அந்த பீனிஸோட வெடிப்புகள், பீனிஸில் அந்த முன் குமிழில் வந்து பார்த்திங்கன்னா வெடிப்புகள் ஏற்படுறது, வெஜினாவில் வந்து பார்த்திங்கன்னா வெடிப்புகள் ஏற்படுறது, ட்ரையாக இருக்கக்கூடியது வெஜினா, யோனி வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரைனஸ் வந்து யோனி, இப்படி வந்து ஃபுல் ட்ரைனஸ் கொடுக்குது பாருங்கள். இதெல்லாம் என்னங்க காரணம்? இதை எப்படிங்க நம்ம வந்து சரி செய்கிறது? இந்த ட்ராக்கை நம்ம சரி செய்யணுங்க. இந்த ஆனஸ் ட்ராக்கையும் இந்த யூரிட்டர் ட்ராக்கையும் நம்ம வந்து சரி செஞ்சாகணும். இப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஆமாம் இது வெடிப்பு வந்ததுன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதன் வழியாக காற்று வெளியில் போய்கிட்டு இருக்கு, அது வெப்ப காற்றாக வெளியில் போகப்படும் பொழுது நமக்கு இந்த இடத்துல வந்து இந்த டிஸ்டர்பன்ஸ் வருது, வெடிப்புகள் ஏற்படுது. உடலில் அந்த பஞ்சபூத சக்திகள் சுழற்சி இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சில கழிவுகளாக ஏற்படக்கூடிய பஞ்சபூத சக்தி கழிவுகளை இந்த நவத்வாரங்கள் வழியாக வெளியேற்றிக்கிட்டு இருக்குது. எக்ஸஸாக தேவையில்லாத காற்று இருக்குதுன்னா அதை இது வழியாக வெளியேற்றிக்கிட்டு இருக்க வேலை நடக்கும். அப்போ தான் நம்ம வந்து பேலன்ஸாக இருக்க முடியும். இந்த காற்றுகள்லாம் வெளியில் போலைன்னா உடம்பு நல்லா இறுக்கமாக நமக்கு வந்து தோண ஆரம்பிச்சிடும். நீங்கள் பாருங்கள், இந்த ஆனஸ் வழியை வந்து காற்று சரியாக வெளியேறலை அப்படின்னா இடுப்பு பகுதியே இறுக்கமாக இருக்கும். இந்த இடுப்பு பகுதியெல்லாம் இறுக்கமாக இருக்குதுங்க, வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க, கனமாக இருக்குதுங்க, இதனால் உட்கார்றப்பையே வந்து கடுகடுன்னு இருக்குது, எந்திரிச்சு நடந்தாலே டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? நீங்கள் கவனித்து பாருங்கள், உங்களுக்கு ஆனஸ் பயங்கர சூடாக இருக்கும். ஆனஸ் வழியே போகக்கூடிய காற்று அதிகப்படியான வெப்பமாக இருக்கும். கான்ஸ்டிபேஷனில் இருப்பீங்க, சிலர் பைல்ஸில் இருக்கலாம், சிலர் ஃபிஷர்ஸில் இருக்கலாம். அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி சரி செய்வோம்?
அதே போல் உங்களுடைய யூரிட்டர் ட்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டு யூரின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கட்டாயி போகிறது, போன மாதிரி திருப்தியே இல்லாமல் போகிறது, கடுத்துக்கிட்டு போகிறது, இப்படிலாம் உங்களுக்கு அங்கே வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குதா, சூட்டு சிறுநீர் மாதிரி வருதா, சுடுதா, அப்படியே நீங்கள் வந்து இதை கூல் பண்ணாலே போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். உங்களுடைய மூளைச்சூடை நீங்கள் சரி செஞ்சீங்கன்னா என்னெல்லாம் மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னா, இந்த யூரினரி ட்ராக், இந்த கிட்னி ட்ராக் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உடம்பில் தேவையில்லாமல் தேங்கி இருக்கக்கூடிய நீர்க்கழிவுகள் ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். இந்த ஆனஸ் வழியே போகக்கூடிய இந்த பாதையை நம்ம வந்து சரி பண்ணோம், கூல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதில் நிறைய மாற்றங்களுங்க. ஏன்னா மலச்சிக்கல் தானே பலச்சிக்கலுக்கு காரணம். அப்போ இந்த பாதை வந்து ஃப்ரீ ஆயிரும். இது கேஸ் உங்கள் உடம்புக்குள்ளே ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதை வந்து தடுத்துரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த காற்று உங்களுடைய ஒவ்வொரு அணுக்களிலும் இது ஏறும். அதுதான் மெட்டாபாலிசம் டாக்ஸின்மோ. அந்த டாக்ஸின்ஸ் வந்து ஸ்டோரேஜ் ஆகிடும். அது வராமல் தடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த பெருங்குடல் ட்ராக்கையும் யூரிட்டர் ட்ராக்கையும் சூப்பராக கிளியராக வச்சுக்கணுங்க. இது ரெண்டுக்கும் தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு மருந்து இருக்கா, அது நம்மளுடைய ஹெர்பல் மெடிசன்ஸாக இருக்குதா, அது நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தியதாக இருக்குதா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நிச்சயமாக நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை, இந்த மூளைச்சூடை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. மூளைச்சூட்டிற்காகவே அதை ஸ்பெஷலாக சொல்லியிருக்கிறாங்கன்னா பாருங்களேன், அப்படி ஒரு அற்புதமான மூலிகை. அதை நம்ம பயன்படுத்தி வரப்படும் பொழுது நமக்கு ஆனஸ் ட்ராக்கு, இந்த யூரிட்டர் ட்ராக், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கூலாகுங்க. பயன்படுத்தி பாருங்கள். அப்படி என்னதாங்க அந்த மூலிகைன்னு கேட்குறீங்களா? நிச்சயமாக இது வந்து பார்த்தீங்கன்னா தொட்டால் சினிங்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த மூலிகையை. இது ஒரு மாய மூலிகை, மந்திர மூலிகை. இன்னொன்று, இந்த தாவரங்களுக்கு உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லி நிரூபணமாக வந்து நமக்கு வந்து காமிக்கக்கூடிய ஒரு மூலிகைனா இதுதான். அதை போய் பாருங்கள், அப்படி தொட்டுடனே அப்படியே டக்குன்னு வந்து சுருங்குது. அப்போ பாருங்க, அப்போ அதுக்கு வந்து அந்த உயிர் இருக்குது அப்படின்றத அந்த இடத்துல தான் காமிக்குது. மற்ற தாவரங்களில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உணர முடியாது. அப்போ தாவரங்களுக்கு உயிர் இருக்குது, அது உடனே சுருங்குது. அந்த மாதிரி தொட்டால் சுருங்கி, தொட்டால் சினிங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மூலிகை மிக அற்புதமாக நம்மளுடைய மூளைச்சூடை சரி செய்யக்கூடிய ஒரு மூலிகைங்க. இதில் இன்னும் இந்த தொட்டால் சினிங்கில் நிறைய டிசீஸை வந்து சொல்ல முடியும். அவ்வளோ விஷயங்களை அது வந்து கவர் பண்ணி கொடுக்குது. ரொம்ப அற்புதமாக இன்னொரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டிக்கு இந்த தொட்டால் சினிங்கி மூலிகை பயன்படுதுங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஆண்மை பெருக்கி அப்படின்னு. ஆண்மை பெருக்கிக்கு இந்த தொட்டால் சினிங்கி தாங்க, அதாவது அவங்களுடைய அந்த பீனிஸ் விரைப்புத்தன்மைக்கு இது ரொம்ப ரொம்ப அற்புதமாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். செக்ஸுவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சூப்பராக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அப்படி ஒரு மூலிகை இந்த மூலிகை, தொட்டால் சினிங்கி மூலிகை. இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், எப்படியெல்லாம் பயன்படுத்தினா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூளைச்சூடு குறையும். ஏன்னா இன்னைக்கு ஆண்மைத்தன்மை இல்லாமல் போனதுக்கான காரணமும் அது டெபிசியன்சி ஏற்பட்டதுக்கான ஒரு காரணமும் கூட மூளைச்சூடு தான். நீங்கள் அவங்க எல்லாருக்கும் பாருங்களேன், அதாவது யாருக்கெல்லாம் வந்து ஆண்மைத்தன்மை குறைஞ்சிருக்குதோ, ஓகேங்களா, ஆமாம், விரைப்புத்தன்மை இல்லையோ, அவங்களாம் பாருங்கள் இடுப்புக்கு கீழே பயங்கரமாக சுடுங்க, ஹீட்ருக்கும். ஒரு சேரில் உட்காந்து எந்திரிச்சாங்கன்னா, ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்க, எந்திரிச்சாங்கன்னா அந்த சேரை போய் நீங்கள் போய் தொட்டு பாருங்கள், கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து பாருங்கள், உடனே எவாபரேட் ஆகும். அந்த அளவுக்கு வந்து வெப்பம் இருக்கும். அப்போ அவர்களுக்கு இடுப்புக்கு கீழே அவ்வளவு சூடு, அதுதான் மூளைச்சூடு. இந்த மூளைச்சூடு இருந்தால் அது உங்களுடைய மூலாதாரத்தை பாதிப்படைய செய்யும். மூலாதாரம் பாதிப்படைந்தால் இனவிருத்தி மண்டல பாதிப்பை ஏற்படுத்தும். இனவிருத்தி மண்டல பாதிப்பில் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இதுதான் ஹீட்டு தான். இந்த இதை வெளியேற்றுங்க. அதற்கு இந்த தொட்டால் சினிங்கி சூப்பராக பயன்படும். இந்த தொட்டால் சினிங்கியை நீங்கள் வந்து பவுடர் ஃபார்ம் பண்ணிக்கலாம். தொட்டால் சினிங்கி இலை அப்படியே செடி கிடச்சிச்சின்னா அந்த இலை, அதனுடைய வேறு, அதனுடைய அந்த தண்டு எல்லாமே வந்து நம்ம அதை வந்து பயன்படுத்திக்க முடியும். அதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இளம் வெயிலில் அப்படியே காய வைங்க. காய வச்சு அதை அப்படியே அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்பூனு பாலில் நம்ம வந்து கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த தாது விருத்தி அப்படின்றது கிடைக்கும். இது நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயம். ஆனால் இன்றைக்கி நம்ம பால் சாப்பிட வேணாம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். பாலில் இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி, அப்படி ஒரு வேளை மருந்துக்காக நம்ம பால் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம், தவறு இல்லை. பட் ஆனால் ஒரு டம்ளர் பாலுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஈக்குவல் ரேஷியோவில் சேர்த்துக்கங்க. ஒரு ஸ்பூன் வந்து இந்த பொடியை வந்து கலந்துக்கங்க. அப்படியே கொஞ்சம் கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு, அதாவது 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்க வைக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எசன்ஸ் நல்லா இறங்கிரும். இது ஃபுல்லாக கொஞ்சம் எவாபரேட் ஆகிருக்கும். நமக்கு ஒரு டம்ளர் பால், ஒரு டம்ளர் தண்ணி, 2 டம்ளர்னால் நமக்கு ஒரு டம்ளர் தான் கிடைக்கும். எடுத்துகிட்டு அதை இரவு தூங்குவதற்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டு போய் படுத்தால் தினந்தோறும் 48 நாள் தொடர்ந்து இதை வந்து கடைபிடித்தால் தாது விருத்தி அதிகமாகும். அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மூளைச்சூடு குறைவதற்கு நீங்கள் இதே போல் பாலில் சாப்பிடலாம். நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வெதுவெதுப்பான ஒரு டம்ளர் தண்ணியில் நீங்கள் கலந்துட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பர். யூரின் தாரைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இதே இந்த தொட்டால் சினிங்கி செடியை இலையை அப்படியே வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு
1/4 லிட்டர் தண்ணியில் அப்படியே போட்டு பாயில் பண்ணுங்க. அதோட எசன்ஸ் நல்லா இறங்கிடும். இறங்கின உடனே அந்த தண்ணியில் ஒரு 150 ml சுண்ட வச்ச தண்ணி ஓகேங்களா, 150 ml நீங்கள் வந்து சாப்பிட்டா போதுங்க. நைட்டு படுக்கிறதுக்கு இதே போல் ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் குடிச்சிட்டு படுங்க. உங்களுடைய யூரினரி ட்ராக் எல்லாம் அப்படியே அடித்து கிளியர் பண்ணி இதை காலையில் வெறும் வயிற்றில் கூட எடுத்துக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். காலையில் எம்டி ஸ்டொமக்லேயே நம்ம எடுக்கப்படும் பொழுதும் இப்போயும் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூரினரி ட்ராக்கை ஃபுல்லாக பக்காவாக கிளியர் பண்ணி கொடுத்துரும். யூரின் அடுத்து நீங்கள் போகக்கூடியதில் மாற்றத்தை ஃபஸ்ட்டு நாள்லேயே ஃபீல் பண்ண முடியும். அப்படி ஒரு அற்புதமான மூலிகை. தொட்டால் சினிங்க இலை கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இது மூலிகைகளாக இன்றைக்கி நிறைய ஆயுர்வேத மருந்து கடைகளில், சித்த மருந்து கடைகளில், நாட்டு மருந்து கடைகளில் இது வந்து கிடைக்குது. டைரெக்டாக நீங்கள் அந்த பொடியை வாங்கியே கூட நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இந்த தொட்டால் சினிங்கி இலை மூலிகையை நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தியவாறு நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய மூலச்சூடை அதிலிருந்து வெளியில் வந்து உங்களுடைய சிறுகுடல், பெருங்குடல், சிறுநீரக குழாய் இந்த பாதைகள் அனைத்தையும் கூல் செய்து ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.